பிள்ளையார்பட்டி விநாயகர் மகிமை. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு, அதிசயங்களும் பக்தி சிறப்புகளும் நிரம்பிய இந்த ஆலயம் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறது. பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இங்குள்ள குகை ஆலயம் கி. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. கற்பக விநாயகர் என அழைக்கப்படும் விநாயகர் சிலை ஆகம முறையில் அல்லாமல் இயற்கையான கற்பாறையில் செதுக்கப்பட்டது. இவ்வாலயத்தில் விநாயகர் உடன் சிவபெருமான், முருகன், கார்பகாம்பாள், பல தேவதைகள் வழிபாட்டில் உள்ளனர். கூப்பிய கைகள். பிள்ளையார்பட்டி விநாயகர் சிறப்புகள். இடது தும்பி விநாயகர். பெரும்பாலான விநாயகர் சிலைகளில் தும்பி வலப்புறமாக இருக்கும். ஆனால் இங்கு தும்பி இடப்புறமாக உள்ளது. இதுவே வாலிப விநாயகர் என்றும் வல்லப விநாயகர் என்றும் அழைக்கப்படும் காரணம். கற்பக மரம் போல் ஆசிகள். பக்தர்கள் வேண்டுகோள்களை நிறைவேற்றும் தன்மை காரணமாக கற்பக விநாயகர் என அழைக்கப்படுகிறார். பிரகாசிக்கும் முகம். கருங்கல் சிலையாக இருந்தாலும் எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டதால் சிலை பொலிவுடன் பிரகாசிக்கிறது. அபிஷேக அர்ச்சனை வழிபாடு. பக்தர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப பால், தேன், சந்தனம், விபூதி போன்ற அபிஷேகங்களை செய்து மனம் நிறைவேற்றிக் கொள்கின்றனர். குகை வடிவிலான ஆலயம் பல்லவர்களின் சிறந்த சிற்பக்கலையின் உதாரணம். ஆலயத்தின் கோபுரம், சுவர்களில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் வரலாற்று சான்றுகளை கூறுகின்றன. கருவறை மிகவும் சிறியது, ஆனால் அதனுள் நிறைந்துள்ள ஆன்மீக சக்தி அளப்பரியது. விநாயகர் சதுர்த்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆடி மாத திருவிழா, மார்கழி மாதம் பிரதோஷ வழிபாடு மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகின்றன. பக்தர்கள் பொதுவாக எலுமிச்சை மாலை, கோசமாலை சமர்ப்பித்து வேண்டுதல் நிறைவேற்றுகின்றனர். திருமண தடை, கல்வி தடைகள், வியாபார வளர்ச்சி, குடும்ப அமைதி போன்ற விருப்பங்களுக்காக பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். விருப்பம் கேட்டவுடன் நிறைவேறியது என்று பல பக்தர்கள் பகிர்ந்து கொள்கின்றனர். விநாயகர் தரிசனம் செய்தவுடன் மன அமைதி, ஆனந்தம் கிடைக்கிறது என்று அனைவரும் சொல்கிறார்கள். பலர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை இங்கு வந்து நீக்கிக் கொண்டதாக அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர்.